ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்ஜினியர் மேக்ஸ் சம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். எவால்வேட் ட்ரிபிள் இன்டெக்ரல் z into x square plus y square dx dy dz over the volume of the cylinder x square plus y square equal to 1 intercepted by the planes z equal to 2 and z equal to 3. ஸோ இந்த ட்ரிபிள் இன்டெக்ரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இஜட்டோட லிமிட் கொடுத்துட்டாங்க 2 and 3ன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட லிமிட் நமக்கு தெரியாது. நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் ஓவர். சரிங்களா? அப்போ சிலிண்டரோட பேராமெட்ரிக் சேஞ்சஸ் கோஆர்டினேட்டை வந்து நம்ம மாற்றுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டாங்கிற ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு இசட்டாகவே இருக்கட்டும். அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் காமன் ஆயிரும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வரும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1, அப்போ ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ எங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கோ we can apply that ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த இன்டெகிரேஷன் எப்படி மாறும்னு பாருங்க. ட்ரிபிள் இன்டெகிரல் இசட் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர், இந்த dxக்கு பதிலாக ஆர் டிஆர் பேராமெட்ரிக் சேஞ்சஸ் அப்ளை பண்ணுங்க. இந்த dz dஜிட்டாவே இருக்கட்டும். இந்த dx dyக்கு பதிலாக ஆர் டிஆர் dஜிட்டாவை அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ லிமிட் பாருங்க. எக்ஸோட லிமிட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் எதுக்கு இன்டெகிரேட் பண்ணுறீங்க, சாரி, ஆர் டீட்டா இசட். இசட் லிமிட்டு 2 and 3 நமக்கு தெரியும். ஆனால் ஆரோட லிமிட்டுங்கிறது ஆறுங்கிறது இங்கே ரேடியஸ். ஸோ மேக்ஸிமம் எதுலேருந்து எது வரைக்கும் தான் லை ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0 வந்தால் ஒய் 1 வரும், ஒய் 0 வந்தால் எக்ஸ் மேக்ஸிமம் 1 வரைக்கும் வரும். அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மேக்ஸிமம் எனக்கு எது வரைக்கும் தான் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் தான் வரும். ரைட்டா? அண்ட் டீட்டாங்கிறதே இந்த என்ன கர்வ், சைன் அண்ட் காஸ் கர்வ். சைன் அண்ட் காஸ் கர்வ் மேக்ஸிமம் உங்களுக்கு எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா 2π வரைக்கும் வரும். ஏன்னா ஓவரால் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2π. ஸோ மேக்ஸிமம் 2π வரைக்கும் வரும். அப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து இன்னர் ஆர் லிமிட். ஆரோட லிமிட் ஸோ இசட், இதுக்கு பதில் ஆர் ஸ்கொயர், இது ஆர் டிஆர், ஆர் ஸ்கொயர் இன்னும் ஆர் கியூப் ஆயிரும். நம்ம டிஇசட் வந்து ஸோ என்ன பண்ணிக்கோன்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ dr d theta dz நான் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்க்கு பண்ணியிருக்கேன். இசட்க்கு பண்ணீங்க அப்படின்னா இசட் ஸ்கொயர் பை 2 வரும். அப்போ லிமிட் 3, லோ லிமிட் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் பை 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பை 2 வரும். 3 ஸ்கொயர் 9, 9 மைனஸ் 4 இஸ் 5/2. அப்போ இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ 5/2 வரும். 5/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆருக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஆருக்கு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆர் கியூப் இருக்கு. ஆர் கியூப் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆர் 4/4. இதோட லிமிட் என்ன பண்ணீங்கன்னா 0 to 1, 0 to 1. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1/4, 1/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன லிமிட் இருக்கு பார்த்தீங்கன்னா டீட்டா இருக்கு. டீட்டா இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா டீட்டா இன்டெகிரேட் பண்ணா டீட்டா. நீங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 2π வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 5π/4. ஸோ இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் இசட்டுக்கு பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் ஆருக்கு பண்ணியிருக்கேன், ஃபைனலாக டீட்டாக்கு பண்ணியிருக்கேன். Thanks for watching.